தானே வர சொல்லிச்சு, ஆளே காணமே. சரி, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். வாடி என் செல்லம். என்ன இன்னும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வாடிக்கிடின்னு சொல்றீங்க? அதான் இந்த நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி சரி, பார்க்குக்கு போலாமா, படத்துக்கு போலாமா? என்னது பார்க்கு படமா? எங்க அம்மாவுக்கு குணமாகற வரைக்கும் எங்கேயும் வேணாம். நம்ம காதல் தெய்வீகமானது. கல்யாணத்துக்கு அப்புறம் காதல். ஓகே, இதான் நீ கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ். ஏய், நீ டார்லிங், தேங்க்ஸ் சொல்லி பிரிச்சிடாத. ஓகே சார். ஓகே ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, டோன்ட் வரி. நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார். டாக்டர், நீங்க கேட்ட கேஷை நான் ரெடி பண்ணிட்டேன். அதை கேஷ் கவுண்டரில் கட்டிடுமா? சரிங்க டாக்டர். டாக்டர், ராதான்ற அம்மா இறந்துட்டாங்க டாக்டர். அம்மா இறந்துட்டாங்களா? அம்மா அம்மா அம்மா. அப்பாடா, இவங்க என் அம்மா இல்ல டாக்டர். இந்த அம்மா பேரு ராதா தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவை குணப்படுத்துறது ஏன் பொறுப்பு. ஒன்றும் பயப்படாதீங்க. நர்ஸ் டாக்டர், திவ்யாவோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இதுல 3 lakhs இருக்கு. பேஷண்ட் நேம்? பேஷண்ட் நேம் ஜி ராதா. பில்லு வார்டுக்கு வந்துரும். தேங்க் யூ. ஓகே. டாக்டர், அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? ஆப்ரேஷன் நல்லபடியாக சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுமா. இப்போ மயக்கத்தில் இருக்காங்க. மயக்கம் தெளிச்ச உடனே வார்டு கொண்டு வருவாங்க, அங்கே போய் பாருங்க. சரிங்க டாக்டர். எம்எல்ஏ காரை அனுப்புறேன்னு சொன்னா இன்னும் காரை காணுமே. ஒருவேளை நடக்க விட்டுருவானோ? இவன் உங்களை தான் பார்க்க வந்தேன். யாரு? ஆறுமுகமா? ஆமாண்ணே. என்ன நல்லது கட்டு எதுக்குமே என்னை தேடி வர மாட்டேன், இன்னைக்கு வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆயிடுச்சு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இப்பதான் பெண் குழந்தை பிறந்திருக்கு. சரி, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தானே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ என்ன செய்யணுன்ற? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரா வைங்கண்ணே. நல்ல பேராவா? என்ன பேர் வைக்க? ஏய், பார்வதினு பேர் வைக்க. உன் சென்ம பாவெல்லாம் போயிடும். எங்க 3 வாட்டி சொல்லு. பார்வதி பார்வதி பார்வதி. அப்படியே கூப்பிடுறான். உன் பிள்ளைய கூப்பிட சந்தோஷம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயோ, நேரம் இப்ப இந்த எம்எல்ஏ பேர்ல நம்பவே கூடாதுயா. எவ்வளவு தைரியம் இருந்தா காதலிக்கிற மாதிரி நடிச்ச அந்த 3 பேர்கிட்ட இருந்து பணம் வாங்கிருப்ப? இல்லம்மா, நான் யார்கிட்ட பணம் கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. உயிரை காப்பாத்த இதை தவிர வேற வழியே தெரியல. அந்த 3 பேரையும் போன் பண்ணி வர சொல்லு. பணத்தை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கலாம். சரிம்மா.
ஹலோ. ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். சொல்லுங்க திவ்யா. உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க. அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 3 பாரதியார் ஸ்ட்ரீட், கோவிலம்பாக்கம், செஞ்சி. இதோ இப்போ வந்துடுறேன். ஹலோ. சொல்லு செல்லம். ஹலோ, நீங்க உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க. ஓகே. வந்துடுறேன். உட்காருங்க. உட்காருங்க. எதுக்கு கூப்பிட்டுச்சுன்னு தெரியலையே. வாங்க உட்காருங்க. யார் இவன்? திவ்யாவோட காலேஜில் படிக்கிறவனா இருப்பானோ? இவன் யாரு? திவ்யாவோட சொந்தக்காரனா இருப்பானோ? இவங்க தான் என்னோட அம்மா. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நான் சொன்னல அந்த 3 பேர், அது இவங்க தான். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க 3 பேரும் அதிர்ச்சி அடையக்கூடாதுப்பா. என் உயிரை காப்பாத்துறதுக்காக உங்களை லவ் பண்றதா போய் சொல்லி உங்க 3 பேர்கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கா. என்ன சொல்றீங்க? நாங்கள் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எங்களை ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் அப்பவே நினைச்சேன் 100 பொண்ணுங்கிட்ட லவ் சொல்லி சக்சஸ் ஆகாது, இங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். எல்லாம் இந்த பணத்துக்காக தானா? இரு, உன்னை போலீஸ் கிட்ட சொல்லி புடிச்சு கொடுக்குறேன். அவசரப்படாதீங்க தம்பி. உங்க 3 பேரோட பணத்தையும் நான் திருப்பி தரேன். வீட்ல இருந்த திருடு போயிடுன்னு நான் தான் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். என்ன ஆண்டி, நீங்க பணத்தை திருப்பி தரதுனால எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க முடியுமா? எனக்கு பணம்லாம் வேணாங்க, உங்க பொண்ணு தான் வேணும். எனக்கு உங்க பொண்ணு தாங்க வேணும். அவசரப்படாதீங்க. அவ பண்ண தப்புக்கு உங்க 3 பேர்ல ஒருத்தர் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். நோ, அது மட்டும் முடியாது. அம்மா, உங்க வாழ்க்கையில நடந்ததை மறந்துட்டீங்களா? இந்த ஆம்பளைங்க புத்தியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் என் வாழ்க்கையில யாரையுமே நம்புறதா இல்ல. உங்க வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சு? ஆம்பளைங்களை இவ ஏன் வெறுக்கிறா? சொல்லுங்க ஆண்டி. சொல்றேன் தம்பி. ராதா நில்லு. ஏன் இன்னைக்கு எவ்வளவு லேட்டு? காலேஜ்ல குரூப் ஸ்டடீஸ்பா, அதனால தான் லேட்டு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளவு நேரம் காத்திருந்து போனாங்க தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? என்கிட்ட சொல்லலையேப்பா. உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்கேன். என்ன கேட்காம ஏன்பா முடிவு பண்ணீங்க? காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமைமா. படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு உன் வயசு ஏறிக்கிட்டே போகுது. உனக்கு தெரியுதா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ஏற்கனவே நம்ம வீட்டு டிரைவரை காதலிக்கிறேன். நில்லு. போயும் நம்ம வீட்டு வேலைக்காரனை காதலிக்கிறியா? இங்க பாருமா, நம்ம பரம்பரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவன் யாருமே நல்லா வாழ்றதா சரித்திரம் இல்லை. உங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். அவ கழுத்துல என்னைக்கு நான் தாலி கட்டணும் 2 வருஷத்துக்கு சேர்த்து போயிட்டா. நம்ம கௌரவத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்தவங்க. நம்ம வீட்டுல கேவலமா வேலை செய்யற ஒரு டிரைவர், அவனை போய் ஒருத்தர் மனசுக்குள்ள வச்சுட்டு இன்னொருத்தர் கூட எப்படிப்பா வாழறது? நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தபார், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்ற மாப்பிள்ளை தான் உன் கழுத்துல தாலி கட்டணும். உள்ள போ. போல